வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து சசிகலா. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்து நைட்டு திருவண்ணாமலை போயிருந்தேன். காலையில கிரிவலம் போனேன். அப்போ பாருங்க, அந்த குருக்கள்ட்டலாம் அந்த டாக்ஸ் எப்படி பழகுதுன்னு. நான் ஒரு 14 கிலோமீட்டர் தான் கிரிவலம் போனேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 300 டாக்ஸ் பார்த்துருப்பேன். இது வந்து பாருங்க, குபேர லிங்கம்னு சொல்லிட்டு 9 லிங்கம் இருக்கு இல்லைங்களா? அதில ஒரு லிங்கத்துக்குள்ள கோயிலுக்குள்ள, அதாவது கருவறைக்கு பக்கத்தில இந்த டாக்ஸ் எல்லாம் படுத்திருக்கு. மனுஷங்களோட மனுஷங்களா தான் இருக்கு. மனுஷங்களும் போய் சாமி கும்பிட்றாங்க. அவங்கள எந்த டிஸ்டர்பும் டாக்ஸ் எல்லாம் பண்ணல. அவங்களும் அன்பா தான் பழகுறாங்க. குறிப்பா அந்த யாசகம் வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து அந்த டாக்ஸ்க்கெல்லாம் உணவு குடுத்துர்றாங்க. அவங்க அப்படியே ஒவ்வொரு டாக்ஸ தத்தெடுத்த மாரி பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருந்தா, இந்த டாக்ஸ் எல்லாம் அனாதையா விடப்படாது, அடிபடாது, கொல்லப்படாது, சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகாம இருக்கும். ஆனா இதே கோவில் ஸ்தலம் தான் பழனி. அங்க வந்து டாக்ஸ் வளர்க்க அனுமதி இல்ல. வளர அனுமதி இல்ல. புடிச்சு கொண்டு போய் எங்க விட்டாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்க பாருங்க, குருக்களோடலாம் சகஜமா பழகுது. இவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான்.